ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, தட்டடாய் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான பஜ்ஜி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கடல மாவு, ஓகே, எனக்கு தேவையான அளவு கடல மாவு எடுத்துன்னு இருக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அது கூடவே கொஞ்சம் ஓம் காலுன்னுவாங்க, ஓம். ஓகே, இது அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சோடா போட்டுட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும்னு காமிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் இது பாருங்கள், பீர்க்கங்காவை நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கிராஸ் டைப்பில் அறுத்து வச்சுன்னுக்கிறேன். ஓகேவா? மேலே கொஞ்சம் லைட்டாக கத்தி வச்சுட்டு அது மேலே அது சீவிட்டு இது மாதிரி இந்த சைஸில் அறுத்து வச்சுன்னுக்கிறேன். ஓகே, மாவு கூட பாருங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உங்களுக்கு மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, பஜ்ஜி நல்லா வராது. மெயின் சீக்ரெட்டே இது மாவில் தான் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், இதெல்லாம் நல்லா போட்டு கரெக்டாக இந்த பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ எண்ணெயும் பக்கத்தில் நான் ஆல்ரெடி பேனில் எண்ணெய் போட்டு வச்சிட்ருக்கிறேன். எண்ணெய் எப்படி சூடாகுதுன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த மிக்ஸ் மாவை எடுத்துகிட்டு அதில் போட்டால் அது இமீடியட்டாக பொங்கி அப்படியே மேலே வரும், ஃப்ரை ஆகிட்டு. அந்த பாருங்கள், இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்குன்னு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, பஜ்ஜி போட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், எல்லா பஜ்ஜியை போட்டுட்டு எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லா பஜ்ஜியும் போட்டாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபுல் ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஃபுல் ஃப்ரை பண்ணிட்டா உங்களுக்கு அந்த கடலை விற்கிற மாதிரி வெறும் மேலே தீஞ்சிடும், உள்ளே வெந்திருக்காது, அந்த மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் மீடியம் அனலில் வச்சு ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி பண்ணி எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்புறமா திரும்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த பஜ்ஜெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிடணும். ஓகே, ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப நம்ம இந்த சுட்டு வச்சுருக்கிற பஜ்ஜி அதில் போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா, ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு அவ்வளோ கடலை கடிக்கிற மாதிரியே உங்களுக்கு அவ்வளோ நல்லா கிடைக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி பண்ணிருந்தால் என்ன ஆகும்னா, உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், மேலே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இது தான் அந்த சீக்ரெட். நம்ம கடையிலலாம் வாங்கினா மேலே எப்போவுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தான். பாருங்கள், இப்போ எல்லாம் சுட்டுன்னு வந்துட்டு, வாவ் என்ன கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.